கத்தி பறித்து நீ பூவை தெளிக்கிறாய் மரம் குறைந்ததில்லேதோ நிம்மதிய காதல் பூ பின்னன் காதல் ஒன்றே மிக உயர்ந்தது அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். Hey guys, Assalamu alaikum and welcome back to Mushara's vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ எடுத்தோடனே இங்கே கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை. இன்றைக்கி நம்ம குளோபல் வில்லேஜ் தான் போகிறோம். ஸோ குளோபல் வில்லேஜ் இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, குளோபல் வில்லேஜும் திறந்துட்டாங்க. அக்கா 1 மந்த்துக்கு தான் வந்திருந்ததுனால சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே மட்டும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போயிடணுங்கிற எண்ணம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே போகிற வீடியோவாக வரும். அக்கா ஊருக்கு போனோன்னே இன்ஷால்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டே இன் மை லைஃப் வரும். ஸோ லீவ் டேஸில் மட்டும் நாங்கள் அக்கா எல்லாம் சேர்ந்து வெளியே போவோம். வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஆச்சி, மச்சான், ஷாஹிர் 3 பேரும் எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. குளோபல் வில்லேஜ் அக்டோபர் 15 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. குளோபல் வில்லேஜ் பற்றி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளோக்கு உண்மைங்கிறது தெரியல. அக்டோபரில் விசிட் விசால வந்தவங்களுக்கு, அதுவும் துபாய் ஏர்போர்ட்லேருந்து வரவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். துபாய் ஏர்போர்ட் மற்ற ஏர்போர்ட் கிடையாது. வரவங்களுக்கு ஸ்டாம்பிங் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் வந்து ஃப்ரீ என்ட்ரிங்கிற மாதிரி அடிச்சு கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளோக்கு உண்மைங்கிறது தெரியல. அக்டோபரே முடிய போது அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஃபைனலி நம்ம குளோபல் வில்லேஜ் ரீச் ஆயாச்சு. அண்ட் பர் பர்சனோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 dirhams. வீக் எண்டில் லைக் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. மற்ற டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 dirhamsங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு சில ரீல்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. குளோபல் வில்லேஜ் பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று வச்சு ஒரு கண்ட்ரி ஸ்டாம்பிங் வந்து அடிச்சுட்டு போவாங்க. அந்த பாஸ்போர்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 dirhams. வேணும்னா நீங்கள் என்ட்ரியில் வாங்கிக்கலாம். உள்ளே போனோடனே நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரி துருக்கிக்கு தான் போனோம். ஏன்னா அதான் ஃப்ரண்ட்டில் இருந்தது. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இந்த துருக்கி ஐஸ்கிரீமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 dirhams. குளோபல் வில்லேஜோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock to 1 o'clock வரையும் நினைக்கிறேன். ஸோ நம்மளும் ஒரு 4:30 கிட்டலாம் போயாச்சு. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோமான்னு கேட்டால் கிடையாது, முக்கால்வாசி கண்ட்ரி போகல. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுன்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. ட்ராகன் வந்துட்டு தண்ணியில் வச்சு கலர் லைட்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிட் மாதிரி ஓடிட்டு இருந்தது. அந்த ஸ்கிட்டில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி ஒரு சீன். அதனால் உண்மையாகவே பபிள்ஸ்லாம் வந்துட்டு போட்டு விட்டுருந்தாங்க. ருசைனாவும் ஷாஹிரும் பயங்கர ஹாப்பியாக அதில் விளையாடிட்டு இருந்தாங்க, எல்லா கிட்ஸுமே. ஒரு 6 o'clock கிட்டக்க ஸ்மோக் ஷவர்மா வாங்கியிருந்தோம், சாப்பிட்டு பார்க்கலான்னு. நல்லா தான் இருந்தது. பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்பைசிலாம் இல்லை, கிட்ஸும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா ஸ்பைசி இல்லாமல் இருந்ததுனால. நிறைய லைவ் ஷோஸ் நிறைய பார்க்குறதுக்கெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் லைவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 dirhams. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நாங்கள் எல்லோரும் ஷவர்மா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் லாஸ்ட் இயரே ஃபாஸ்ட் லைவ்லாம் போயிட்டு பார்த்ததுனால இந்த இயர் நாங்கள் போகல. அக்கா, மச்சான், ஷாஹிர் மட்டும் போயிட்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் குளோபல் வில்லேஜ் போன வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸ்ரீலங்கா போனோம். உள்ளே போனோன்னே ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே போனோம். திரும்பி ரிட்டன் வரப்போ அந்த வழியாகவே வந்தால் தான் அந்த டான்ஸ் ஷோவை பார்க்க முடியும்னு அந்த வழியாகவே எங்களை கூப்பிட்டு வந்தாங்க.
அடுத்தது ஆச்சி மச்சான் ஷாஹிர் பார்த்திங்கன்னா 3 பேரும் இந்த ஃபாஸ்ட் லைவ் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் சிரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சூப்பராக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் லைவாக பெயிண்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிரியாக்குள்ளே பார்த்திங்கன்னா 10 dirhams 15 dirhamsக்கான ஆக்சசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது இந்த லைவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்தது நடந்து டயர்ட் ஆகிடுச்சு. சரி நம்ம போய் இந்த டான்ஸ் ஷோலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஷோ தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டான்ஸ் ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டு டைம் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு க்ரூ பார்த்தீங்கன்னா 7:30, இன்னொரு ஒரு டான்ஸ் க்ரூ பார்த்தீங்கன்னா 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டு எல்இடியில் உங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சிக்காமல் ஒரு டான்ஸ் க்ரூவும் அவ்வளோ பங்கமாக டான்ஸ் பண்ணாங்க. நாங்கள் இன்னும் டிவியில் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி 4 daysக்கு பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக 9 o'clock குளோபல் வில்லேஜில் வந்துட்டு ஃபயர் ஒர்க் சொல்லியிருந்தாங்க. 19 நினைக்கிறேன், முடிஞ்சிருச்சு அது. அண்ட் பாட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பாலிவுட் சைடு டான்ஸு. உங்களுக்கு நான் ஒரு சில கிளிப்ஸ் தான் காட்டியிருப்பேன். பட் நேரில் வந்து ஒருத்தவங்களோட டான்ஸும் என்னால் சொல்லவே முடியல. அப்படியே டான்ஸ் ஷோலேயே உட்காந்துருந்தா டைம் போடுறதே தெரியல. அதோட நாங்கள் கிளம்பி அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தாச்சு. மிரர் மேஸு அப்படியே நம்ம வரப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்போ பிளானட் சிட்டி, அடுத்தது இன்ஃபினிட்டி மிரர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது. மச்சான் ஆச்சி ஷாஹிர் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி மிரர் போயிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்துட்டு மிரர் மேஸ் போயிருந்தோம். மிரர் மேஸ், இன்ஃபினிட்டி மேஸ் எல்லாம் ஒன்று தான், பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா லாஸ்ட் இயரோட லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த டான்ஸ் குரூப் பார்த்திங்கன்னா ஹாண்டட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு தீமில் வந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு, காமெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. வந்து இந்த ஷோலாம் 11 o'clock வரையும் இருக்கும். ஸோ 11 o'clock வரையும் நீங்கள் வந்து உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த ஹாண்டட் ஹவுஸ் 10 o'clock போட்டிருந்தாங்க டான்ஸு. அதை பார்த்துட்டு தான் போகலாம். அப்படி என்ன இருக்குது, அந்த ஹாண்டட் ஹவுஸ் பேரே வித்தியாசமாக இருக்குதுன்னு என்னோட ஹஸ்பண்ட் உட்காந்துட்டாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக தாய்லாண்டுக்கு போயிருந்தோம். பார்த்தீங்களா உங்களுக்கு எத்தனை கண்ட்ரி நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நாங்கள் போயிருந்தது தாய்லாண்டுக்குள்ளே போய் அப்படியே ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வந்தோம். பெருசாக எல்லா கண்ட்ரிலையுமே என்ன வச்சுருப்பாங்கன்னா அவங்களோட ஃபேமஸான ஃபுட் வச்சுருப்பாங்க. அடுத்தது ட்ரெஸ் ஐட்டம்ஸ், ஆக்சசரிஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. இந்தியாவுக்குள்ளே போய் உங்களுக்கு இந்தியன் ஃபுட் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா அங்கே நம்ம இந்தியன் ஃபுட் கிடைக்கும். தாய்லாண்டில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா அங்கே என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ நீங்கள் ஆத்தென்டிக்காக அதை போய் சாப்பிட்டு வரலாம். அடுத்தது நம்ம அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே வந்து நீங்கள் இங்கே உள்ள எல்லா கேம்ஸையும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா 150 dirhams கொடுத்து நீங்கள் கார்டு வாங்கிக்கலாம். நீங்கள் 150 கொடுத்தாலும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாமலாம் தெரியாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹார்ஸை நான் தூரத்துலேருந்து பார்த்தோன்னே எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா தீம் பார்க் போனோன்னா எங்களை இதில் ஏற்றி விட்டுட்டு வாப்பாம்மா 2 பேரும் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் என் பிள்ளைய உட்கார வச்சு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம வளர்ந்து நம்ம ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம்லன்னு தான் தோணுச்சு. ஷாஹிர் ஸ்பீட் அடிச்சு திருப்பு இழுயத இழுக்கறா செய்யணும். நீங்க 150 dirhamsக்கு தான் கொடுத்து கார்டு வாங்கணும்லாம் கிடையாது. நீங்க ஒரு 50 dirhams எனக்கு டாப் அப் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் 50 dirhamsக்கு மட்டும் பண்ணி நீங்க கேம்ஸ் விளையாடலாம். இல்லை நீங்க ஆல்ரெடி கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதில் போய் டாப் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 dirhams கார்டுக்காக கட் ஆகாது. இந்த மாதிரி ரைடோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 dirhamsலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 15 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி.
நாங்கள் வந்து 100 கிராம்ஸ்க்கு டாப்அப் பண்ணியிருந்தோம். அதில் 5 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கார்டுக்கு கட் பண்ணிட்டாங்க. ஸோ 95 கிராம்ஸ்க்கு அதில் ஒரு 4-5 கேம் தான் விளையாண்டுருப்போம். 95 முடிஞ்சிருச்சு. எல்லாருமே அத்தனை பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே மணி பார்த்திங்கன்னா 11-12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்குள்ளே கடைசியாக தான் நாங்கள் நுழைஞ்சோம். நல்லா தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா யானை பலம் மாதிரி யானையோட தும்பிக்கையை போட்டு வச்சுருந்தாங்க. பிரம்மாண்டமாக இருந்தது. நம்ம ஊருக்குள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம பார்க்க முடியும். ஹேண்ட்பேக்லாம் வந்து கல் வச்சு நிறையா ட்ரெஸ் ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சோலே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸ் 5 கிராம்ஸ்க்கான ஆக்சசரிஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இயரிங்ஸ் 10 கிராம்ஸு. ஸோ நான் 10 கிராம்ஸ்க்கு தெரியாமல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா 116 அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் 5 கிராம்ஸ்க்கு எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. பெரிய இயரிங்ஸ்லேருந்து வில்லேஜ் போனீங்கன்னா மறக்காமல் அந்த கடையை விசிட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.